ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெர்பல் டீ பார்க்க போகிறோம். 3 விதமான ஹெர்பல் டீ. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி செம்பருத்தி பூ டீ பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 செம்பருத்தி பூவை காம்பை நீக்கிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த செம்பருத்தி டீ தைராய்டு பிரச்சனைகளை சரி பண்ணும், இரத்தத்தை அதிகரிக்கும், இரத்த அணுக்களை அதிகரிக்கும், இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதய நோய் உள்ளவர்கள் டெய்லி ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்டாலும் சரி, இந்த செம்பருத்தி டீ குடித்தாலும் சரி ரொம்ப நல்லது. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், உடம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், முடிக்கும் நல்லது. இப்போ நம்ம கொதிச்சோடனே இப்போ நம்ம ஊற்றிக்கிடலாம் கிளாஸில். இப்போ ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கலரில் இருக்குது. இப்போ லெமனை ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஆற விட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு லெமனில் அரை லெமனை நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டோன்னே இந்த மாதிரி ரெட் கலராக மாறிடும். நல்லா ஐஸ் போட்டோ இல்லை சூடாவோ நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி குடிச்சிக்கிட்டு வந்தால் இதய நோய் என்பதே வராது. ரொம்ப நல்லது, முடிக்கும் நல்லது, முடியும் வளரும். இந்த டீயை போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம என்ன டீ பார்க்க போகிறோன்னா, ஆவாரம்பூ டீ பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம்பூ டீ குடிக்கிறதுனால சுகர் சமானமாக இருக்கும். சுகர் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தலாம். இப்போது ஒரு பிடி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். முகத்தில் உள்ள பருக்கள் எல்லாமே போயிடும். முகத்தில் உள்ள அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே போயிடும். முகம் அழகாக தங்கம் போல் ஜொலிக்கும். உடல் நிலை சீராக இருக்கும். நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். முடி கொட்டாது. முடி கொட்டாது. முடி நல்லா நீளமாக வளரும். ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நம்ம இறக்கிக்கலாம். இது இந்த செம்பருத்தி பூ, ஆவாரம்பூலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பவுடராக கிடைக்கும். வாங்கி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம இதையும் வடிகட்டி எடுத்துக்கிடலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நம்ம அந்த ட்ரிங்க்ஸ்லாம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க, இல்லைன்னா தேன் கலந்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க அப்படியே குடிக்கலாம், எதுவும் கலக்காமல் அப்படி குடிங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரை, தேன் இது கலந்து குடிக்கலாம். மற்றவங்க சுகர் இருக்கிறவங்க சும்மாவே குடிங்க, டெய்லி குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க, மற்றவங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் குடிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் பவுடராக வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு குடிங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சங்குப்பூ டீ. சங்குப்பூ இலைகளை ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கும் காஞ்ச பூக்கள், அதை வாங்கிட்டு போட்டுக்கோங்க. இல்லை பொடியாக கூட விற்கும், வாங்கிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க விடுங்க. 5 to 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த சங்குப்பூ குடிக்கிறதுனால என்ன ஆகுன்னா, இதுவும் சுகர் அளவை குறைக்கும், சர்க்கரை அளவை. முகம் நல்லா ஜொலிக்கும். பெண்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். முகம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நல்லா எடை குறையும், உடம்பு குறையும். முதுமையை தள்ளி போடும். இந்த சங்குப்பூ முதுமையை கொஞ்சம் தள்ளி போடும், நல்லா இளமையாக வச்சுருக்கும் முகத்தை. சிறுநீரக நோய்களை கூட தீர்த்து வைக்கும் இந்த சங்குப்பூ. இதையும் வாரத்தில் ஒரு நாள் நல்லா நார்மலாக இருக்கிறவங்க குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க டெய்லி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்